ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர்களை குழப்பக்கூடிய, ஜோதிடத்தை பொய்யாக்கக்கூடிய லக்ன சந்தி, அதை எப்படி நம்ம கணிக்கணும்? இந்த லக்ன சந்தியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு தான் எந்த லக்னம் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் ஆகி ஜோதிடர்களை குழப்பம், ஜோதிடம் பொய்யாகக்கூடிய இடங்கள் இதுதான். அதை அருமையாக நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு. அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். இது என்னோட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். லக்னம் கும்ப லக்னம், 29.5 டிகிரி. மீன லக்னமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 50 வயசு ஆன ஒரு நபரோட இது. 50 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன்லாம் கிடையாதுங்கிறதுனால துல்லியமான டைமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஜாதகம் தான். 29.5 டிகிரி லக்னம். குரு லக்ன புள்ளியோட ஒரே டிகிரியில் தொடர்பில் இருக்கார். லக்னத்திலேயே குரு, சுக்கிரன், சூரியன் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சனி இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல புதன். இங்கே சனி குருவோட தொடர்பில் நல்ல நிலைமையில் சனி இருக்கிறாரு. அதனால மேன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களை வேலைக்கு அனுப்புகிற, அந்த வேலைக்கு எடுக்கிற இந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் தொழில் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சுபத்துவ அடிப்படையில் சனி தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால அது பொருந்தி போகுது. அதை வச்சு நம்ம லக்னத்தை தீர்மானிக்க முடியாது. நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான், வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா? ஏன்னா 12ஆம் இப்போ மீன லக்னமாக இருந்தால் 12ஆம் இடம் அதிக சுபத்துவத்தின் காலமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கும். இல்லை பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலத்துக்கு, வெளி ஸ்டேட்டுக்கு நகர்த்தி இருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடந்துதான்னு கேட்டால் இல்லை அப்படின்ட்டார். பிறந்த மும்பை, அதுலேயே அங்கே இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன். ஒரு 4 நாள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் 4 நாள் கூட இருக்க முடியல, திரும்பி நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். மற்றபடி நான் வெளி மாநிலம், வெளிநாட்டுக்குலாம் அதிகமாக போனதில்லை அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஓரளவு தீர்மானம் ஆயிட்டு. அவர் கும்பலக்னக்காரருங்கிறது ஓரளவு தீர்மானம் ஆயிட்டு. 2வது பாயிண்ட் நான் கேட்டது என்ன கேட்டேன்னா, இவருக்கு தசாபுத்தி அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா, குரு தசை 1 வயசு வரைக்கும் நடந்திருக்கு. சனி தசை 20 வயது வரைக்கும், புதன் தசை 37, கேது தசை 44, சுக்கிர தசை 64 வயது வரைக்கும் நடக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசையில சந்திர புத்தி முடிஞ்சு சுக்கிர தசையில செவ்வாய் புத்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். மீன லக்னமா இருந்தா சுக்கிர தசை ஆரம்பிச்ச உடனேயே அவர் அட்டமாதிபதி அப்படிங்கிற முறையில 8ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்துல கோணத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால கெடுபலன்கள். மீன லக்னத்துக்கு உங்களுக்கு தெரியும் இல்ல, சுக்கிரன் நல்லது செய்யற கிரகம் கிடையாது. அதனால சரி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கலாம், பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாம இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது சுக்கிர திசை சுய புத்தியில இருந்தா, அப்படி இல்லைன்னா சுக்கிர திசை சந்திர புத்தி. அந்த காலகட்டம் கும்ப லக்னம், அவருக்கு ஆகாத 6ஆம் அதிபதி சந்திரன் இங்க பாவத்துவமா வேற, ஒரே நேரத்துல செவ்வாயோடையும் சனியோடையும் இருக்காரு. இப்ப சந்திரன் செவ்வாயோட மட்டும் பார்வை மூலியமாவோ இணை மூலியமா தொடர்பு கொள்றது அது சந்திரமங்கல யோகமாயிரும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே நேரத்துல சந்திரன் செவ்வாய் கூடயும் சனி கூடயும் சேரும் போது, தொடர்பு கொள்ளும் போது அது பாவத்துவத்தை அடையும். அப்போ 6ஆம் இடத்துக்கு 9ல் கேந்திரத்தில் 6ஆம் இடத்து வேலையை செய்ய தயாரா பாவத்துவமா உள்ள இந்த சந்திர புத்தி கும்பலக்கணத்துக்கு வரவே கூடாத புத்தி கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது. இந்த கெஸ்ஸை வச்சு சுக்கிர திசை ஆரம்பிச்சதுல இருந்தே பிரச்சனையா, இல்ல சுக்கிர திசையில சந்திர புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து பிரச்சனையா? இவருக்கு ஓரளவு ஜோதிடம் தெரியுது. அதனால இந்த தசாபுத்தி அமைப்புகள்லாம் அவரே சொன்னாரு, இல்லைங்க ஐயா எனக்கு சந்திர புத்தி தொடங்கினதுல இருந்ததான் அந்த வேலை இழப்பு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நான் பேஸ் பண்ணேன், கடுமையான கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தியில தான் நான் அனுபவிச்சேன்னு சொன்னாரு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டா சுக்கிர தசை சந்திர புத்தி புதன் அந்தாரத்துல நடந்திருக்கு. சுக்கிரன் நல்லது செய்யக்கூடியவர் தான், ராஜ யோகாதிபதி தான், நல்லது செய்யற நிலைமையில தான் இருக்காரு. இருந்தாலும் அந்த தசை முழுக்கும் நல்லது பண்ணிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. புத்தியும் ஒத்துழைக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல ஜாதகத்துல 9 கிரகங்களும் பெருசா பாதிக்கப்படாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். தசை நல்லா இருந்தா கூட எல்லா புத்திகளும் நல்லா இருக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடணும். வீடு கொடுத்த வலு நல்லா இருக்கணும், லக்னாதிபதி வலு நல்லா இருக்கணும், தசாநாதனுக்கு புத்திநாதர்கள் 6, 8ல மறையாம இருக்கணும். இவ்வளவு விஷயங்களும் இருக்குது. அந்த அடிப்படையில் இவர் சுக்கிர தசையில சந்திர புத்தியில புதன் அந்தாரத்துல அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளானார். ஏன்? சந்திரன் அவர் 6ஆம் அதிபதி பாவத்துவமா இருக்காரு. புதன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் 5ஆம் வீட்டுக்கு 8ல மறைஞ்சி அவருடைய 8ஆம் இடத்து பலன்களை செய்ய தயாரா இருக்கிறதுனால தான் இந்த புதன் அந்தாரம் அவருக்கு பாதிப்பை கொடுத்துச்சுங்க. இதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் கும்ப லக்னக்காரர் தான் கண்டுபிடிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேசணும். அவர் ஒரு சில இதுக்காண்டி அவர் ஜாதகம் எப்போ நல்லா இருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டார். அதை கவர் பண்ணேன். இதுதாங்க ஒரு நல்ல அருமையான ஜாதகம். அதாவது 1 நிமிஷத்துல லக்னம் மாறுற ஜாதகம் இது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நுட்பமான விதிகளை பயன்படுத்தி
நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே மலன்னு வந்து நம்ம பலன் சொல்ல வந்து ஜோதிடர்கள் வந்து பேரக்கூடாது. லக்னத்தை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பலன் சொல்லணும். அப்படி பலன் சொன்னீங்கன்னா என்னைக்குமே வந்து ஜோதிடர்களும் தடுமாற வேண்டாம், ஜோதிடமும் பொய்த்து போகாது. இன்னொரு நாள் வந்து இன்னொரு நல்ல டாபிக்ல வந்து நான் மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.